மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தென்கோடி முனையில் பழந்தமிழர் பூமியான எங்கள் குமரி மாவட்டத்தின் மாப்பிள்ளை என்கிற முறையில் அவருக்கு எனது மதிப்பை பதிவு செய்கின்றேன். ஆனால் அவர் தன்னுடைய உரை வீச்சை பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர் வாஞ்சையோடு எனது தமிழை பாராட்டி நிதியமைச்சர் என்னோடு தமிழ் வகுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழிலால் பேசுகிறார், அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். அப்படி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றால் நேர்மையான ஒரு நிதி நல்கைக்காக, நேர்மையான ஒரு நிதி பட்ஜெட்டை கூட்டத்திற்காக நிதியமைச்சர் ஒரு வகுப்பு நடத்த வேண்டும். அதில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நிதியமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சார் தேங்க்யூ. அமைச்சர் நீங்க நேரா என்ன சரி உங்களை பார்த்து கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க சார். நான் பாஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸா ஆடுவேன், டிஃபென்ஸா ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும் எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளா நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்து முடியும். அப்படி வேணாம், குறுக்க பேச வேணாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன் பேரவைத் தலைவர்களே. ஒரு 30 to 25 இயர்ஸ் எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாமன்றத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்றது, பொதுவா சொல்றேன், ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்ப மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. செயல் செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு எங்க தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்க லோக்சபால உங்களோட மதுரை எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறவர், இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்க டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது, ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. அவரோட தலைவராக மகனா இருந்தார், ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, நான் சொல்றது இப்ப என்னால நோட் பண்ணீங்க, கடந்த 60, 75 நாட்கள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியாக நிறைய மீட்டிங் வச்சிருக்காங்க. அது ரிலேட்டடா சில ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம், நிறைய ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி இருந்ததும் இப்ப இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃபரெண்ட். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. இது பிகாஸ் ஆஃப் த என்டையர் எஃபர்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேச, எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது, நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள், அதோட பிரச்சனை முடித்து. அதான் சொல்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர், ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. என் ஸ்டைல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க.
மாண்பு நிதியமைச்சர், நான் சொல்றேன், மாண்பு நிதியமைச்சர், இல்ல மாண்பு நிதியமைச்சர், நீங்க வந்து இல்ல இத மாண்பு அமைச்சர் உட்காருங்க, மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இல்ல மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு லைட்டர் வெயில எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு இதா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இயல்பா கொண்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லாத நீங்க மாண்பு பொதுப்பணித்திறன் போதும். நான் என்ன சொல்ல, உங்க விளக்கத்தையும் உங்களுடைய உள்ளம் சொன்னதையும் நீங்க உதட்டிலே சொல்லிவிட்டு அது போதும். அது போதுமானது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அண்ணாவுடைய மொழி இருமொழி கொள்கை. இங்கு யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பட்ஜெட் உரையை தெளிவாக அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தெளிவாக பேசியிருக்காரு. இந்த விஷயம் திமுக ஆட்சியில திரு PT.R. பழனிவேல்ராஜன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போதும் நடந்ததுதான். அவர் அமெரிக்கால இருந்து வந்தவர், அக்கவுண்ட்ஸ் படிச்சு வந்தவர். அவர் தாக்கல் பண்ணும்போதும் வந்தது. இதை வந்து யாரும் அப்பொழுது கேலியோ கிண்டலோ செய்யல. அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியா இருந்த அதிமுகவுக்குமே வந்து எதுவுமே செய்யல. அது ஒவ்வொருத்தருடைய ஒரு மொழி. அது இப்ப அண்ணனை பத்தி சொன்னாங்க. அவரு சென்னைக்காரர் இல்ல, புதுச்சேரிக்காரரு. புதுச்சேரி கடலூர் மொழியை பேசக்கூடியவர். தமிழ் பேசுவார். தமிழை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது. அதுதான் முக்கியம். அதனால சில வார்த்தைகள் நாங்கள் எப்பயுமே மரபுப்படி, நீங்க there is action, அதாவது where is action there is action சொல்லுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதில் கொடுக்கிற இடத்துக்கு நாங்க வராமல் உங்களுடைய கருத்துக்களையும் திட்டங்களையும் பாலிசியும் பேசினா பெட்டரா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஒரு முக்கியமான செய்தி சொல்லிடுறேன். இருங்க. பொது மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதியமைச்சர் ரொம்ப சீரியஸ் ஆகாதீங்க. இவர் வழக்கத்தில் நீங்க பேசுற வழக்கில் நீங்க பேசுறீங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. அவர் புதிய சட்டமன்ற உறுப்பினர். நாங்கள் யாராவது சொல்லியிருந்தோம், நீங்கள் யாரும் வருத்தப்படலாம். ஒரு புதியதாக இப்போ தான் அந்த கன்னி பேச்சு பேசுகிறார். ஒரு புதிய சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். அவர் திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர். அவர் திருநெல்வேலி மொழிக்கும் வட சென்னை மொழிக்கும் தென் சென்னை மொழிக்குமே வித்தியாசம் இருக்குது. தென்னார்காடு மாவட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 82, 83 தான் சொல்லுவாங்க. 82, 83 சொல்ல மாட்டாங்க. பழக்கம் வீடுன்னு சொல்லுவோம் பல பேர். தென்னார்காடு மாவட்டத்தில் ஊடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போறேன்னுவாங்க, வீட்டுக்கு போறேன்னு பண்றாங்க. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள். அவர் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஏன்னா அவர் மாப்பிள்ளையா இருக்கும்போது எனக்கு அவருக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அண்ணனுடைய மாப்பிள்ளானால அவர் கல்யாணம் பண்ற காலத்தே தெரியும். அப்படிதான் பேசுவார் அவர், எனக்கே தெரியும். அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை உள்ள மாநிலம் இந்த மாநிலம். ஆங்கிலமும் தமிழும் இரண்டும் உள்ள மாநிலம். அவர் கன்னி பேச்சில் வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லுன்ற அடிப்படையில் அவர் சொல்லப்பட்டதே ஒழிய, அதான் நீங்க சீரியஸ் ஆகணும்னா நீங்க எப்பவுமே நீங்க பேசுற மாதிரி. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லிடுறோம். இது தொடர்பாக பொது நடைமுறை விதிகள், பேரவை விதிகள்ல 86 பேரவையின் அலுவல் தமிழிலோ ஆங்கிலத்திலோ இரு மொழிகளிலுமோ நடைபெறலாம். தமிழ்லையும் பேசிட்டு இங்கிலீஷையும் பேசிட்டு தமிழ்லையும் பேசலாம். இன்னொரு சுவையான செய்தி உங்களுக்கு சொல்றேன். இதே அவையில் மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சித் தலைவர் அம்மா உட்கார்ந்து இருப்பார்கள். எதிரில் திரு கோபிநாத் என்கின்ற ஒரு மாண்பு உறுப்பினர் இருப்பார். அவர் ஓசூரை சேர்ந்தவர். அவர் திடீரென்று தமிழ் பேச வர தெலுங்குல பேச ஆரம்பித்து விடுவார். அம்மா சிரித்து கொண்டே சொல்லுவார்கள், நீங்க தெலுங்கிலே பேசுங்கள் என்று. தெலுங்கிலேயே அம்மா பதில் சொல்லுவார்கள். ஆக மொழியை காட்டிலும் எந்த உணர்வோடு சொல்லுகிறோம் என்பதை மக்களும் மாமன்ற உறுப்பினர் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அந்த வகையில் இப்போது மாண்புமிகு நிதியமைச்சர் இதை புரிந்து கொண்டிருப்பார், மாண்புமிகு உறுப்பினர் புரிந்து கொண்டிருப்பார். புரிந்ததில் இருப்பதனால் இத்தோடு முடித்து விடுகிறோம்.